நீண்ட கால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாளைக்கு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனி சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. 100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என அதிமுகவிற்கு முதலமைச்சர் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது, நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில்? மின் கட்டணம் இனி ஆண்டுதோறும் உயர வாய்ப்பு. மத்திய அரசின் புதிய நடைமுறையால் கட்டணம் உயரும் என தகவல். மதுராந்தகத்தில் நாளை மாலை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் 99% கோரிக்கைகளை நிறைவேற்றி இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம். அதிமுகவை போல எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்றேன், உறுதியாக சொல்றேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதி. திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற கூட்டத்தில் வீசப்பட்ட காலணி. ஆட்சியர் அலுவலக விவகாரத்தில் பெண் ஒருவர் வீசியதாக தகவல். புதுச்சேரியில் மீன் பிடிக்கும் போது நடு கடலில் படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர்கள். ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றும் ஒருவரை தேடும் பணி தீவிரம். சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவிற்கு 5000 ரூபாய் குறைந்தது. நீண்ட கால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாளைக்கு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமாக
தமாக தலைவர் ஜி.கே. வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனி சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. 100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என அதிமுகவிற்கு முதலமைச்சர் கேள்வி. யாரு நிறைவேற்றோம் போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது, நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மின் கட்டணம் இனி ஆண்டுதோறும் உயர வாய்ப்பு. மத்திய அரசின் புதிய நடைமுறையால் கட்டணம் உயரும் என தகவல். மதுராந்தகத்தில் நாளை மாலை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் 99% கோரிக்கைகளை நிறைவேற்றியிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம். அதிமுகவை போல எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்றேன், உறுதியா சொல்றேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற கூட்டத்தில் வீசப்பட்ட காலணி. ஆட்சியர் அலுவலக விவகாரத்தில் பெண் ஒருவர் வீசியதாக தகவல். புதுச்சேரியில் மீன் பிடிக்கும் போது நடு கடலில் படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர்கள். ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றும் ஒருவரை தேடும் பணி தீவிரம். சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவிற்கு 5000 ரூபாய் குறைந்தது. நீண்ட கால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாளைக்கு வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனி சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. 100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என அதிமுகவிற்கு முதலமைச்சர் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது, நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க?
மின் கட்டணம் இனி ஆண்டுதோறும் உயர வாய்ப்பு. மத்திய அரசின் புதிய நடைமுறையால் கட்டணம் உயரும் என தகவல். மதுராந்தகத்தில் நாளை மாலை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம். எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் 99% கோரிக்கைகளை நிறைவேற்றியிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம். அதிமுகவை போல எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை உறுதி. திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற கூட்டத்தில் வீசப்பட்ட காலணி. ஆட்சியர் அலுவலக விவகாரத்தில் பெண் ஒருவர் வீசியதாக தகவல். புதுச்சேரியில் மீன் பிடிக்கும் போது நடு கடலில் படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர்கள். ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றும் ஒருவரை தேடும் பணி தீவிரம். சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவிற்கு 5000 ரூபாய் குறைந்தது.